அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. நம்ம பசுமை பாரதிலிருந்து நம்மளுடைய விவசாயிகளை மீட் பண்ணி அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பார்டரோட எண்டு ஆந்திரா பார்டரில் நிற்கிறோம். ஆந்திரா பார்டரில் நம்மளுடைய விவசாயி இப்போ வந்து ஒரு புதுமையான விவசாயம் சாகுபடி செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி விவசாயிகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். உங்களை எங்களுடைய விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க சார். சரி, வணக்கம் சார். இந்த லேண்ட் வந்து 3 ஏக்கர் இருக்குது. ஓகே ஓகே. 2 மாதத்துக்கு முன்னே இந்த தென்னங்கன்று வச்சோம். சரி சரி. நல்லாவே சேப்பாக இருக்குது. இது பார்த்தா தென்னங்கன்று மாதிரி தெரியலையே சார், வேறு ஏதோ ஒரு செடி மாதிரிலாம் தெரியுது. இந்த தென்னங்கன்றுக்கு வந்து ஒரு மாவும் இருக்குது, நெயிலாவும் கூட இருக்குது சார், தண்ணி சேமிக்கிறதுக்காக. இது பார்த்தா தென்னங்கன்று மாதிரி தெரியல, வேறு ஏதோ உள்ள இருக்குது சார். உள்ள தென்னா சூப்பராக இருக்குது. சுற்றி இருக்கிறதுனால நெயிலாவும் இருக்குது. இப்போ கன்று வந்து இந்த வெயிலுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலூர் மாவட்டம் இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 108 டிகிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆமாம், மழை பெஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குங்களா? கண்டிப்பாக. அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கக்கூடிய இடத்துல தென்னை பாருங்கள் நல்லா பசுமையாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து சுற்றி நம்ம போட்டதுனால நல்லா இருக்குது. சனப்பை போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்குது. ஓகே சார். இப்போ ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதையே அப்படியே இதோட பசுந்தாள் உரமாக போடலான்ட்டு ஒரு 2 கட்டிங் 3 கட்டிங்கை போட்டு சுற்றி போட்டோம்னா நல்லா இருக்குது. பசுந்தாள் உரமாக போடலான்னு இருக்கீங்க. மொத்தம் எவ்வளோ தென்னங்கன்று வச்சுருக்கீங்க சார்? 300 கன்று வச்சுருக்கு சார். 300 கன்று. விவசாயம் நம்மளுக்கு எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க சார் நீங்கள்? இதுக்கு முன்னே வந்து கரும்பு நெல் தான் சார். கரும்பு நெல் டைமாக அந்த தென்னங்கன்று வச்சுருக்கோம். எதனால் தென்னைக்கு மாறினீங்க சார்? ஆள் பற்றாக்குறை. விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ரீசன் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஐடியா சார். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னை வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் கிராப் வந்து நல்லா இன்கம், கற்பவரிச்சுன்னு சொல்லுவாங்க. அதில் எல்லா பார்ட்டுமே நம்மளுக்கு பயன்படுது, எல்லா பார்ட்டுமே யூஸ் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் தென்னை நீங்கள் சாகுபடி செஞ்சுருக்கீங்க. இதில் எங்களுடைய கம்பெனியோட சர்வீஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது. யார் வந்து பார்த்துக்குறாங்க சார்? சார் வாங்க கோபிநாத். சரி சரி. ஃபீல்டு எல்லாம் கரெக்டாக வந்து நல்லா கரெக்டாக பார்க்குறாரு. சரி சார். செடி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா செடியுமே நல்லா இருந்துச்சுன்னா அந்த செடிகள் டேமேஜ் ஆச்சுங்களா சார்? ஒரு 4 செடி டேமேஜ் ஆச்சு. அதுக்கும் அதை ரிட்டர்ன் ரிப்ளே பண்ணி கொடுத்துட்டாரு. ரீப்ளேஸ்மெண்ட் மொத்தத்துக்கே நடவு பண்ணதில் ஒரு 4 செடிகள் மட்டும் தான் டேமேஜ் ஆச்சு. 4-6 இருக்கலாம். சரி சரி. அதுதான். ஓகே. இப்போ இதில் எல்லாருமே வந்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்து விவசாயம் பண்ணுவாங்க சார். இதில் உங்களுடைய லாப கணக்கு அப்படின்னா என்ன கால்குலேஷன் போட்டிருக்கீங்க சார்? ஒன்றும் அது வரைக்கும் பண்ணல. இது வரைக்கும் பண்ணலை. இடம் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. ஆமாம், இடம் வந்து ஒரு தோப்பாக வந்து நெல் கரும்பு அடுத்தாப்புல இதை பண்ணணுன்ற ஒரு பண்ணணும்னு நெல் கரும்பில் போட்டு அதில் நம்ம ஒரு வருஷம் லாபம் வரும், ஒரு வருஷம் நஷ்டம் வரும். அதெல்லாம் தாண்டி அடிச்சாக்கா மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். கண்டிப்பாக இது புதுசாக இது பண்ணலான்ற ஒரு ஐடியா. இது பண்ணும்போது ஒரு இன்னும் 2-3 வருஷம் கழித்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு தோப்பாக தெரியும். நல்லா ஒரு ஃபுல்லாகவே நெல் அடிக்க இந்த இடத்துக்கு இந்த தண்ணிக்கு இந்த தென்னங்கன்றுக்கு நல்லா இருக்குது. மற்ற பயிர் பண்ணினாக்கா தண்ணி பற்றாக்காமல் தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு லாபம் முக்கியம் இல்லை, நம்ம இடத்துல வந்து மரங்கள் நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணியிருக்கீங்க. நல்ல விஷயம் சார். சுற்றி என்ன இந்த ஃபுல்லாக தென்னை போட்டுட்டு சுற்றி வரப்போகிறங்களில் ஃபுல்லாகவே மகோகனி போட்டிருக்கீங்க, ஆப்டிகன் மகோகனி. ஆமாம். எத்தனை அடிக்கு ஒன்று நடவு போட்டிருக்கீங்க சார்? 8 அடிக்கு ஒன்று போட்டிருக்கு சார். 8 அடிக்கு ஒன்று. ஓகே சார், சூப்பர் சார். பரவாயில்ல, நல்லா பிளான் பண்ணி பண்ணுறீங்க சார். ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் போடாமல் ஃபுல்லாகவே வாய்க்காலில் தான் விட்றீங்க சார் தண்ணி. ஃப்யூச்சரில் தேவைன்னா போட்டுக்கிற மாதிரி பிளான்ஸ். ஆமாம். சரி, மேலும் நல்லா விவசாயம் பண்ணுங்கள் சார். நமக்கு நிறுவனத்தின் சார்பாக வந்து நாங்களும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம். நீங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா டெவலப் பண்ணுங்கள். மேலும் வந்து டெவலப் ஆகும் சார்.